விஜயநகரத்தின் அந்த பிரமாண்டமான நகரத்தில் ஒரு வித்தியாசமான மர்மம் அனைவரையும் கவலைப்படுத்தியது. ஒவ்வொரு இரவும் அரசர் பொருளாதார களஞ்சியத்திலிருந்து வெள்ளி நாணயங்கள் காணாமல் போனது. ஆனால் திருடன் ஒருபோதும் காணப்படவில்லை. காவலர்கள் எவ்வளவோ தேடியும் குற்றவாளி எவ்வித தடயமும் விட்டுச் செல்லவில்லை. இதைக் கேட்ட மன்னர் கிருஷ்ணதேவராயர் கவலையில் மூழ்கி புத்திசாலியான தெனாலிராமனை அழைத்தார். தெனாலி அமைதியாக புன்னகைத்து, அரசே, எனக்கு ஒரு இரவு கொடுங்கள், நாளை உண்மை உங்கள் முன் நிற்கும் என்றார். அன்று இரவு காவலர்களை அதிகப்படுத்தாமல் தெனாலி ஒரு சாமர்த்தியமான யோசனையை செய்தார். அவர் களஞ்சியத்தின் வாசலில் உள்ளே மெல்லிய மாவு ஒரு அடுக்கு தூவினார். பின்னர் யாரும் கவனிக்காத அளவு சிறிய மணி ஒன்றை மேலே கட்டினார். அரண்மனை தூங்கியது. நிலா மெதுவாக ஒளிர்ந்தது. அந்த அமைதியில் ஒருவரின் நிழல் களஞ்சியத்திற்குள் சென்றது. மணியில் ஒரு மெல்லிய ஒலி. திருடன் வேகமாக ஓடிப்போனான். யாரும் பார்த்திருக்கவில்லை என்று நினைத்தான். அடுத்த நாள் காலை தெனாலி களஞ்சியத்தின் வாசலில் சோதனை செய்தார். அப்போது மெல்லியதாக தூவிய மாவின் மேல் திருடன் கால் தடயங்களைக் கண்டு அறிந்தார். உடன் அனைத்து காவலர்களையும் அரண்மனை மன்றத்தில் வரச் சொன்னார். அனைவரும் குழப்பம். ஏன் அழைக்கப்பட்டோம்? தெனாலி வரிசையில் நின்ற காவலர் முன் நடந்தார். ஒரு காவலரின் காலணியில் மென்மையான மாவுத்தடம் தெரிந்தது. அவர் நடுங்கி உண்மையை ஒத்துக்கொண்டார். அவர் ஒவ்வொரு இரவும் சிறிய அளவில் வெள்ளி நாணயங்களை திருடிக் கொண்டிருந்தார். மன்னர் அதிர்ச்சியடைந்தார். சரணாயுதங்களாலும் முடியாததை நீ சாதிக்கிறாய் என்று தெனாலியின் புத்திசாலித்தனத்தை பாராட்டினார். தெனாலி புன்னகைத்து, சில நேரங்களில் ஒரு கைப்பிடி மாவே உண்மையை வெளிப்படுத்தும் என்றார். தெனாலிராமன் தனது சிரிப்புடன் அங்கிருந்து சென்றார். அவ்வாறு வெள்ளி நாணய மர்மம் முடிவடைந்தது.